வணக்க மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாமானியர்கள் பாட்காஸ்ட். வாங்க, இன்னைக்கு நாங்க ஹோஸ்ட் டீம்ல யார் இருக்கோம்னா அமிதாப் மாமா, மிஸ்டர் கே அண்ட் எப்பயும் போல பச்சைக்கிளி இருக்காரு. பச்சைக்கிளி தான் இன்னைக்கு டாபிக் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்டே கேட்போம். பச்சைக்கிளி, இன்னைக்கு டாபிக் என்னன்னா வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் பத்தி பேசலாம். அதாவது இப்போ நம்ம டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கொண்டது வந்து கூகுள் தான். ஏன்னா வந்து நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸு, ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃப் பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ்க்காக ஒரு ஆப் மாதிரி கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் வெல்பீயிங் ஒரு ஆப்பை. இது உண்மையிலேயே தேவையா, இல்லை வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மோசமா இருக்கோமா? சரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நமக்கு ஓகே. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்குலாம் எதுக்கு தேவை, அந்த மாதிரிலாம் கேள்வி வரும்ல. இப்போ அதை பத்தி அப்படின்னா அந்த கேள்வி வருதுன்னா, அப்போ அவங்களும் வேற ஏதோ தேவையில்லாத ஆப்ஸ் இருந்ததெல்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையில்லாதது நிறைய இது பண்றாங்கன்னு அர்த்தமா இருக்கும். இப்போ அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான்றதான் இன்னைக்கு டாபிக் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. மிஸ்டர் அமிதாப் மாமா, டிஜிட்டல் வெல்பீயிங் இந்த வார்த்தை கேட்டவுடனே உங்களுக்கு எது ஞாபகம் வருது, ஏன் ஞாபகம் வருது? த எக்ஸாக்ட் டேர்ம் டிஜிட்டல் வெல்பீயிங் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங் ஃபீச்சர் விச் வாஸ் brought in வித் ஆண்ட்ராய்டு 9. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. பட் டிஜிட்டல் வெல்பீயிங் ஆஸ் அ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, ஜென்ரலி ஆஸ் அ ஆண்ட்ராய்டு யூசர் ஐ ஹவ் பீன் திங்கிங் அபவுட் திஸ் ஃபார் அ லாங் டைம் இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வி ஆர் டூயிங், எப்படி சொல்ல, ஓவர் அபண்டன்ஸாக நம்ம தேவையில்லாமல் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபீல் ஆக தான் செய்யுது. ஈவன் வென் வி ஆர் லைக் ஹுக்ட் இன் டு தேட் வி ஃபீல் தேட் வே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபீல் டிஜிட்டல் வெல்பீயிங் இஸ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் தி யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் கெட்டிங் தேட் இன் டு தேட், எப்படி சொல்ல, டைம் வேஸ்டிங் ஃபீச்சர் அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ள போகாம பார்த்துக்கிறதுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் பேவ்ஸ் அவே அப்படிங்கிறது என்னோட கருத்து. மிஸ்டர் கே, உங்களுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, இல்ல உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல, நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. மற்றபடி நம்ம ஒரு ஆப்பை வந்து கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நீங்க சொன்னதுக்கப்புறம் தான், கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் தான் டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க முன்னாடியே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அதான் நல்லது தான் அப்படின்றது எனக்கு தோணுது. அப்படி ஒன்று இருக்கிறது நல்லது தான். பட் ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியலன்னு தான் எனக்கு தோணுது. அது இருக்கலாம், பட் ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லது. அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா, லைக் ஆண்ட்ராய்ட்ல வந்து இப்படி ஒரு இது இருக்கு, நம்ம அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ஒரு நல்ல விஷயமா தான் அமையும். எல்லாரும் நம்ம அமிதாப் அம்மா சொன்ன மாதிரி எல்லாருமே அதுல ஹூக்கப் ஆயிருக்காங்கிறப்போ, அப்போ அவங்களே அந்த மாதிரி ஒரு ஆப் கொண்டு வராங்கன்னா அதுல ஏதோ ஒரு இது விஷயம் இருக்குதானே. அது நல்லபடியா அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நல்ல விஷயமா தான் அமையும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், கமெண்ட்ல போயிட்டு டேய் வெண்ண அது வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும் இல்லை iOSல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டைப் பண்ணீங்கன்னா கொண்டுருவேன். எங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் வெல்பீயிங் பேருக்காக தான் நாங்கள் ஆண்ட்ராய்டை பேசணும். ஓகேவா? கண்டினியூ வித் டாபிக். மிஸ்டர் கே, உங்கள்கிட்ட இந்த கேள்வி ஆரம்பித்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க தான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, சிக்னல் எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆக்சுவலி நீங்க பண்றது பேர் டிஜிட்டல் வெல்பீயிங் தான், ஆனா அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நீங்க ஏன் அந்த அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் போறீங்க? இல்ல டிஜிட்டல் வெல்பீயிங்கை இப்போ தாண்டி எனக்கு இது ரொம்ப அடிக்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அது வந்து நானும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு கிரேஸில் எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாள் இல்லை, அது நான் அப்படியே அப்போவே அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு அது ஒரு பர்பஸுமே இல்லை. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுன்னா, என் சர்க்கிளில் நான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் பேசுவேன். எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் நான் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு பேசுறதே பிடிக்கல. அதனால அதுலேருந்து வெளில வந்துட்டேன். அடுத்து இன்ஸ்டாகிராம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பட் அது இன்ஸ்டாகிராம்ல எப்போ எனக்கு நான் அடிக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, நான் காலையில் ஏஞ்சோடனே
ஃபோன் அன்லாக் பண்ணிட்டு நேரா Instagram போவேன். எனக்கு பர்ப்பஸே இல்லாம நான் சும்மா அத போட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு டைம்லாம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு 2 ஜிபி நெட்ல வந்து ஒரு 1 ஜிபி வந்து வெறும் Instagramலயே நான் வந்து இது பண்ணி எடுத்துட்டேன். ஆனா நான் அதுல பர்ப்பஸா ஒண்ணுமே பண்ணல. அப்படி பர்ப்பஸா ஒண்ணுமே பண்ணாதங்கிறப்போ எனக்கே அது ஒரு மாரி தோணுச்சு. நம்ம இதுல எதுவுமே பண்ணல. இதுல ஒரு யூஸுமே இல்ல எனக்கு. பட் ஆனா நான் இதுல இவ்வளவு நேரம் செலவு பண்றேங்கிறப்போ எனக்கு அது சரிப்பட்டு வர மாரி தெரியல. அதனால நானே வந்து அத வந்து அக்கவுண்ட் டெலீட் பண்ணிட்டேன். அது அக்கவுண்ட் டெலீட் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் பெரிய லாஸும் இல்லை. ஸோ இந்த ஆர்டரில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா எனக்கு வேற நான் சோஷியல் வெப்சைட் எதுவுமே நான் எந்த ஆப்புமே யூஸ் பண்ணுறதில்ல. ட்விட்டர் நான் அக்கௌண்ட் இது வரைக்குமே ஓப்பன் பண்ணதில்லை. வேற டிக்டாக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட்டு மற்றபடி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸாக ரொம்ப நாளாக வந்து யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். யூடியூப்ல வந்து அதுவும் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக அதுவும் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சோனுமே யூடியூப்ல போயிட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறது, எந்த வீடியோவுமே பார்க்க மாட்டேன். பட் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுலேயுமே வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா, ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறப்ப ஆன் பண்ணி வைக்கிறப்பவும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் நான் அடிக்கடி பார்க்கறதே வந்து எனக்கு ரிப்பீட்டடாக காட்டிகிட்டே இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சேன்னா. ஸோ வந்து எனக்கு அதுக்குள்ள திரும்ப திரும்ப அதே மாதிரியான கண்டென்ட்டை போய் 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 பார்த்துட்டே இருப்பேன். அது வித் ரீசன் வித்தவுட் ரீசன் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி, பட் நான் என்ன ஒரு விஷயத்தை தேடி ஒரு வீடியோ பார்க்குறேன்னா அதோட எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. பட் திரும்ப திரும்பவும் நான் அது ரிலேட்டடாகவே எனக்கு வீடியோஸ் வந்து அவன் யூடியூப் காட்டிகிட்டே இருக்கும். அப்படின்றது அது ஒரு விஷயமும் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இப்போ இருக்கு. இப்போதைக்கு நான் அதிகமாக எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறது யூடியூப் மட்டும்தான். இதை தாண்டி நான் என் ஃபோனில் நான் அவ்வளோதான் ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு ஓகே, எனக்கு பச்சைக்கிளி, distraction நீங்க வந்து எதை ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா பாக்குறீங்க? அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் வெல்பீயிங் அக்கார்டிங் டு யூ? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃப் பேலன்ஸ்ன்றதை தாண்டி பர்சனல் லைஃப் வர்சஸ் சோஷியல் லைஃப்ன்றதை காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒர்க் லைஃப்னு சொன்னீங்கன்னா வந்து வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் வருவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மற்ற ரிட்டையர்ட் பீப்புளெலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு சோஷியல் லைஃப் தனியாக இருக்கும். அந்த லைஃப்ல வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லாருமே கிழட்டு கட்டட முதற்கொண்டு இது யூஸ் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அது சோஷியல் லைஃபாக மாறிடுச்சு, ஒரு அங்கமாக மாறிடுச்சு. இப்போ அந்த இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு டூலாக தான் நான் வந்து டிஜிட்டல் வெல்பீங்கை பார்க்குறேன். இப்போ டிஸ்ட்ராக்டிங்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் வரும், மிஸ்டர் கே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் வரும், வேற யூடியூப் வரும். பட் ஆனால் யூடியூப் வந்து நான் வந்து ஆக்சுவலி கூகுளில் வெப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சர்ச் ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணி, ஸோ யூடியூப்ல சர்ச் ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரிப்பீட்டடாக எதுவுமே வராது. பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்ஸ் வந்து மட்டும் தான் எனக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அதனால எனக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்டிங்காக யூடியூப் இல்லை. பட் டு சர்டன் லிமிட் இட் இஸ் ஆல்சோ டிஸ்ட்ராக்டிங். சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க வைக்கிது எப்படியாவது. யூடியூப் இஸ் டூயிங் a குட் ஜாப் அட் தட். இன்ஸ்டாகிராமில் வந்து மீம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறனாலேயே டிஸ்ட்ராக்டிங் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, நான் யாருக்காவது மீம் ஷேர் பண்ணுவேன், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை ரியாக்ட் பண்ணுவாங்க, அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நிறையா இருக்கு. அதை தவிர டிஸ்ட்ராக்ட் ஆகிற அளவுக்கு மற்ற ஆப் எதுவும் பெருசாக பண்ணல என் லைஃப்ல. ஓகே. உங்களுக்கு அப்படி சொல்லுங்க, அமிதாபாமா அப்படி? என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ற ஆப்ஸ்க்கு முன்னாடி the thing is digital well-being has many forms or different perception. Okay, it's not a well defined thing. There is no definition to well-being. Okay, it is defined variously by various different people with respect to how they are using their smartphone and all. Okay, so when UNESCO took their ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க, மிஸ்டர் டாக்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாரு. he asked 29 experts in digital media and ஜென்ரலாக இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ் பிராண்ட் சிஇஓஸ்ட்ட போய் கேட்டப்ப there were 29 different answers from 29 different people. So you can clearly see that the perception of a digital well-being is different for person to person இல்லையா? அது ஒன்று. ஸோ the main thing that UNESCO says is, I want to quote this,
the enhancement and improvement of human well-being in the intermediate and long term through the use of digital media அப்படிங்கிறது யுனெஸ்கோட ஸ்டாண்ட் பாயிண்ட். ஐ டோட்லி டோன்ட் அக்ரி வித் திஸ் பாயிண்ட், ஓகேவா? பட் வேராஸ் எனக்கு வந்து இப்போ நான் கூகுளோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் எ பேலன்ஸ் வித் டெக்னாலஜி தட் ஃபீல்ஸ் ரைட் ஃபார் யூ, that feels much more right with my sense இல்லையா? So finding a balance with the technology that you are using to enhance what you are doing இல்லையா? So என்னை பொறுத்த வரைக்கும் digital well-being, my phone helps me with tracking my footsteps and all, so that's in a productive way இல்லையா? So there are multiple things that I can do using a smartphone இல்லையா? So அப்படிங்கிறப்போ digital well-being பேவ்ஸ் அ பிக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து எப்படி இன்னும் சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, த இம்பேக்ட் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் ஆன் வாட் இட் மீன்ஸ் டு லிவ் அ லைஃப் தட் இஸ் குட் ஃபார் அ ஹியூமன் பீயிங் இன் அன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, யூசிங் டெக்னாலஜி இன் அ பாசிட்டிவ் வே தட் சப்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பெர்செப்ஷன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வெல்பீயிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன டிஜிட்டல் மினிமலிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிஜிட்டல் வெல்பீயிங் ஆக்சுவலாக கூகுள் அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பே வந்து இனிஷியலாக அதில் இருந்த ஃபீச்சர் என்னன்னா, யூ கேன் செட் கர்ஃப்யூ ஃபார் இண்டிவிஜுவல் ஸ்டஃப், ஓகேவா? ஸோ டிஜிட்டல் வெல்பீயிங்கில் நான் மெயினாக பார்க்கறது என்னன்னா, ஐ எம் நாட் பாதர்ட் பை எனி ஆஃப் மை யூசேஜ் வித் Instagram or YouTube suggesting me what I generally watch அப்படின்னு சொல்லிட்டு. I actually love that, ஓகேவா? Rather than me going searching for something, it is showing me அப்படிங்கிறது the search results are optimized for my liking அப்படிங்கிறது I see that as a good thing, okay? But whereas அது எக்ஸ்டெண்டடாக போகிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. That is where digital well-being comes in. So the first feature was setting a curfew, okay? So the curfew it's not like the curfew plays a roles like காலையில் இப்போ அந்த டைமில் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ இந்த டைம் ஐ கேன் allocate the time for any of this social media memes இது எல்லாத்துக்குமே ஐ கேன் donate my time, okay? Because it's meant to be nothing இல்லையா? அதனால நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறப்போ ஐ கேன் waste that time. There is no harm in doing that, okay? But so when you schedule it மோட் லைக் திஸ், என்ன பண்ணுன்னா, இப்போ நான் ஒர்க்குக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நான் காலையில் ஒர்க்குக்கு போகிற முன்னாடி என்ன பண்ணும், எனக்கு வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற இது காமிக்கும், ஹோம் டு சைட். எனக்கு ஒரே ஒரு ஹோம் டு சைட் முன்னாடி இருந்துச்சு. ஐம் டாக்கிங் அபவுட் லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு அப்படி தான், ஒரு சைட் தான். ஸோ ஹோம் டு சைட் எவ்வளோ தூரம், இந்த போனால் டிராஃபிக் எப்படி இருக்குது, இன்னைக்கு இது எப்படி இருக்குது, டு ஐ நீட் அம்ப்ரெல்லா, டு ஐ நீட் ரெயின் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா எல்லாமே எனக்கு ப்ரொவைட் பண்ணும், ஓகேவா? I have channelized that and இருக்குல்ல, that is actually digital well-being. So Google is paving that way for me, giving me data that is actually informative and essential for me. இப்போ வந்து மழை பெய்யுதுங்கிறத நான் கவனிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் Google is telling me இல்லையா? I see that as a good feature. And whereas while on work I can like என்ன சொல்ல mute notifications. ஏன்னா notification is a bigger part of ஆண்ட்ராய்டு இல்லையா? iOSல நோட்டிஃபிகேஷன் சக்ஸ், பட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஏதோ ஒரு இப்போ நான் ESPN ஃபார் நான் நார்மலியா NBA பார்ப்பேன். ஸோ ESPN நான் வச்சுருப்பேன் இல்லையா? அதுலேருந்து எனக்கு நாள் பூரா வரும். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் ஏர்லி இந்த மார்னிங் நான் NBA பார்ப்பேன், அவ்வளோதான். அந்த டைமில் வந்தால் போதும் இல்லையா? அந்த மாதிரி எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஸ்விக்கிலேருந்து வரும், ஜொமேட்டோலேருந்து வரும், என்னமோ வரும். ஸோ அப்போ நீ அந்த ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே அது வந்து ஃபோக்கஸ் மோட், அது பேர். பிளாக்கிங் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் ஒர்க் பண்ணுற டைமில் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வராது. வேறாஸ் தி பர்சனல் மெசேஜஸ் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நீ அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் செலக்ட் டு வாட் யூ கேன் அலோவ் அண்ட் வாட் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க் டைமில் இருக்கிறப்ப எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த டிஜிட்டல் மினிமலிசம்குள்ளே நான் ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, லாஸ்ட் இயர் நான் ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு பிளாக்னு சொல்லிட்டு ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணிருக்கேன். இட்ஸ் டோட்லி கிரே ஸ்கேல். தெர் இஸ் நோ வால்பேப்பர் ஆர் நத்திங் ஆஃப் தட் சார்ட். தெர் இஸ் நோ ஆப் ட்ராயர் இட் செல்ஃப். அதில் வந்து நம்ம நிறைய டைல்ஸாக வச்சுக்கலாம். எப்படி விண்டோஸில் டைல்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி டைல்ஸ் கான்செப்ட் தான்.
பட் அதில் எனக்கு என்ன இருக்கும்னா பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கும். நான் ஆக்சுவலாக சைட்டுக்கு போகிறப்ப எனக்கு தேவையான 10 ஆப்ஸு, கேமரா, கால்குலேட்டர்ஸ், ஃபோனு, இந்த மாதிரியான ரொம்ப பேசிக்கான ஆப்ஸை மட்டும்தான் நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இப்போ ஃபோன் ஓப்பன் பண்ணால் ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற 100 ஆப்பையும் பார்த்து அதுக்கு என்ன தேட போனோன்னே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் மீ இன் அ சர்டன் வே இல்லையா? ஸோ ஐ ஃபீல் டிஜிட்டல் மினிமலிசம் இஸ் அ பிக் பார்ட், இட் பிளேஸ் அ பிக் பார்ட் இன் இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி கூகுள் ரிமைண்ட்ஸ் மீ டெய்லி ஆஃப் யூ ஆர் லேட், யூ ஹேவ் டு கோ டு ஸ்லீப் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஃபார்ம்ஸ் அ பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபோன். இட் ஹெல்ப்ஸ் யூ ஃபார்ம் அ பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபோன். ஏன்னா ஃபோன் வந்து அந்த அங்கம் ஆயிடுச்சு இன் யோர் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? ஒரு ஒரு மனுஷன் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் மாடர்ன் டே உண்மை. அப்படிங்கிறப்போ இருக்கட்டும், அதை எப்படி நல்லா இருக்கணும் யூஸ் பண்ணுறது தான் என்னைய பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வெல்பீயிங். அண்ட் மோரோவர் டு ஆன்சர் தட் கொஷின், ஐ டோன்ட் சி எனி திங் as that distracting per se. என்னால் ஐ கேன் அவாய்ட் இட் அப்படிங்கிறது என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட், எனக்கு எது டிஸ்ட்ராக்டிங்காக இருந்தாலும். மிஸ்டர் அமிதாபமா, நான் கேட்டதுக்கான காரணம் என்ன வந்து, இப்போ நீங்க அவாய்ட் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அந்த அவாய்ட் பண்றேன்றத டிஜிட்டல் வெல்பீயிங் ஒரு ஆப்னால தானே பண்றீங்க. அந்த ஆப் அப்படி சொல்ல முடியாது. நான் அவாய்ட் பண்ண என்ன சென்ஸ்ல பண்ண நான் சொல்லிடுறேன். இப்போ காலங்காத்தாலும் எனக்கு இன்ஸ்டாலேருந்தோ ESPNலேருந்தோ எதுலேருந்தோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஐ டோல்ட் யூல, இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அகெயின்ஸ்ட் இன்ஸ்டா ஆர் எனிதிங் ஆஃப் தட் சார்ட் இல்லையா? எனக்கு ஆக்சுவலாக அது ஒரு இட்ஸ் பேயிங் அ குட் வே. ஐம் ஹேங்கிங் அவுட் வித் மை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெல்லியில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு திரும்பி பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம், இட் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. பட் த டைம் தட் யூ அலோகேட் டு இட்ன்னு இருக்குல்ல, பர்சனல் லெவலில் வித்தவுட் ஃபோன் டெல்லிங் மீ நானே ஆக்சுவலாக ஒர்க் போகிறப்ப பார்க்க மாட்டேன். பட் மோரோவர் அது ஒரு ஃபீச்சராகவே ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் திங் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இட்ஸ் நாட் அ பிக் டிஸ்ட்ராக்ஷன் டு மீ அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே 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 நீங்க சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடக்டிவ் யூசேஜ் ஆஃப் ஃபோன் இது பண்றதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதை பத்தி சொல்றீங்களா மிஸ்டர் அமிதாப் மாமா? ப்ரொடக்டிவ் யூசேஜ் ஆஃப் ஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்சு அகெயின் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் இல்லையா? ஏன்னா வாட் ஆர் யூ யூசிங் த ஃபோன் ஃபார் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். பட் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வேணா சொல்லலாம். சைட் இன்ஜினியரா இருந்தப்ப நான் என்னோட வீடியோஸ்லையும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். மேஜரா நான் யூஸ் பண்றது என்னன்னா, முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சார்ட் பேப்பர், பெரிய A2 பேப்பர்லாம் ரோல்ஸ்லாம் வச்சிருப்போம் பிளான் பார்க்கறதுக்காக. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் தட் ஓகே இட் இஸ் குட் அண்ட் ஆல், பட் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கஷ்டம். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு PDF ஃபோன்லேயே இருக்கு, எப்போ வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை மறந்துட்டு வந்துட்டோன்னு ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா ஃபோன் எப்பயுமே கையில் இருக்கும் இல்லையா? யூ கேன் ஜூம் இன் ஆஸ் மச் ஆஸ் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் இப்போ ஏதோ ஒன்று தண்ணி பட்டுருச்சு, அது அலைஞ்சு போயிருச்சு அந்த பேப்பரில் இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை எதுவுமே எனக்கு ஆக்சுவலாக கிடையாது. ஓகேவா? ஐ கேன் ஜூம் இன் as much as I want to clearly see what is mentioned about anything, like say ஒரு பீமோட டீடைல் இல்லை ஒரு பார் பெண்டிங் ஸ்கெட்யூல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஸோ that kind of thing. ஓகே, ஸோ I see phone is a very good platform இல்லையா? ஸோ இட் ஹாஸ் ரிப்ளேஸ்ட் மெனி திங்ஸ். எனக்கு நான் வாக்கிங் போகிறப்ப எனக்கு வந்து இட் இஸ் தி மியூசிக் பிளேயர் இல்லையா? ஸோ அது ஒரு மியூசிக் பிளேயராக இருக்குது. அதே டைமில் அதான் என் ஃபுட் ஸ்டெப் ரெக்கார்ட் பண்ணுது, என்னோட ஃபிட்னஸ் பேண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு தோணுது. இப்போ அது நான் ஹெல்தி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பீப்புள் கேன் ஸ்ட்ரைக் தட் பேலன்ஸ் ஆன் தேர் ஓன் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ப்ரொடக்டிவ்னா கண்டிப்பாக ப்ரொடக்டிவ் டூடி. ஏன்னா அதில் த மெயின் பர்பஸ் ஆஃப் டூயிங் சர்டன் திங்ஸ் இஸ் ப்ரொடக்டிவிட்டி இல்லையா? த பாயிண்ட் ஆஃப் கூகுள் டெல்லிங் மீ வேற ரெயின்கோட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி இல்லையா? இப்போ நான் இப்போ ஒரு IRCTC ட்ரெயின் புக் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் வில் சஜஸ்ட் மீ டு புக் ஓலா கேப். இப்போ அதில் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளலாம் நம்ம போக வேணாம், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேவா? பட் ஆனால் ஆக்சுவலாக ஆட்டோமேஷனுக்குள்ளே போகிறப்ப அதுதான் தட்ஸ் த வே டு கோ இல்லையா?
ஸோ இட் இஸ் கிவிங் யூ ப்ரொடக்டிவ் திங்ஸ். இப்போ நான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு பர்சனல் லெவலில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ட்ரெயினில் போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து தூங்கிடுவேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்பயுமே ரெட் பஸ்ஸில் நான் புக் பண்ணிட்டு போகிறப்ப தே வில் கால் மீ. ஓகே, ஒரு அலாம் மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ப்ரிட்டி நைஸ் திங்ஸ் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஃபோன் இஸ் மச் மோர் ப்ரொடக்டிவ் தென் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மீ. ஓகே மிஸ்டர் கே, நீங்க கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்குறேன், ப்ரொடக்டிவ் யூசேஜ் பண்றதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்டா? இல்ல, நான் வந்து ஆப்போசிட்டா சொல்லல. பட் அமிதாப் மாமா சொன்ன மாதிரி இதுல ரொம்ப நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஃபோன்ல டெக்னாலஜி வந்து நம்ம வளர்ந்ததுல அவர் சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ற மாதிரினா அதுதான் நான் கேட்குறேன். யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணான்றீங்கல்ல, அதை யூஸ் பண்ற மாதிரினா எந்த மாதிரின்னு கேட்குறேன். லைக் இப்போ நம்ம ஸ்டூடெண்டா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று தேவைன்னா, ஏதோ ஒரு விஷயத்த டெஃபினேஷன் தெரியணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும்னா நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா அதோட டெஃபினேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு ப்ராக்டிக்கலா தெரியணும்னு நினச்சோம்னா யூடியூப்ல அதோட இதை பார்த்தோம்னா அனிமேஷனோடையெல்லாம் இப்போ வீடியோ வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து அதை பார்த்துட்டு நம்ம வெளில வரும்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷனாக அதுலேயே வீடியோஸ் இருக்கும். நம்ம அதுக்கு போகாம இருக்கணும். இல்லைன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப்புக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி அந்த ஆப்பை வந்து அந்த டைமுக்குள்ள தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். நான் காலைல ஏழுச்சோன்னா எனக்கு வந்து மியூசிக்கோ இல்லை எக்ஸசைஸ் இது மாதிரி செய்யறதுக்கான ஆப் மட்டும் தான் ஒர்க் ஆகணும், யூடியூபோ இல்லை வேற எதுவுமே ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே வந்து ஒரு ஹேபிட் தானே. நம்ம இதை திரும்ப திரும்ப பண்ண அது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து அந்த நம்மளோட நம்ம தான் செட் பண்ணி வச்சிருப்போம். அது சொல்றதுனால நம்ம செஞ்சிட்டு இருப்போம். ஆனா அது ப்ராக்டிஸ் பண்ண அது நமக்கே தானா உருவாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு அது தேவையப்படாது. ஸோ இது வந்து அந்த மாதிரி நம்ம ப்ரொடக்டிவா பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வந்து ஃபேஸ்புக்லயோ இது இருக்காதீங்கன்னு நான் சொல்லலை, இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நம்ம ஒதுக்குற டைம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம சராசரியாக ஒரு 8 மணி நேரம் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ல இருக்கோம்னா, ஒர்க்கிங் ஹவர்ல இருக்கும் போதுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹவர்ஸ் வந்து அதிகமாக ஒரு 4 ஹவர்ஸுக்கு நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னா அது ரொம்ப எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்போ நானே வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கிறப்போ வந்து இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் முக்கால்வாசி நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரத்துல வந்து 2.5 மணி நேரம் நான் ஃபோன்ல யூடியூப் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்றப்போ அது வந்து நான் அதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கு வந்து நைட்டு ஈவினிங் டைம்ல ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு நான் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அப்போ மட்டும் ஓப்பன் ஆனிச்சுன்னா நான் அப்போ தான் பார்க்க முடியும். அப்படின்றப்போ எனக்கு வேற வழியே இல்லை, நான் மற்ற நேரத்தில் பார்க்கவே முடியாது. அப்படின்றதுனால எனக்கே அது மைண்ட்ல வந்து இதாகிடும், ஸ்ட்ரைக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். வேற ஐ வாண்ட் டு டிஃபர் ஃப்ரம் யூ இஸ், நம்ம எப்படி ஒரு இப்போ ஒரு யூடியூப் நீ சொல்றல, யூடியூப்ல போயிட்டு நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். நீ போய் அங்க பாக்குறங்கிறது இருக்குல்ல. வாட் ஐம் சேயிங் இஸ், இப்போ நான் அங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் யூடியூப் போய் கிளிக் பண்ணுவாங்க, அங்க பிளாக் ஆயிருக்கும். யூ வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் மோட் ஆஃப் பண்ணிட்டு நீ திரும்பி போய் வீடியோ தான் பார்ப்ப. ஓகேவா? தட்ஸ் மோர் ஓவர் அ பர்சனல் திங் இல்லையா? அ பர்சனல் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ டூ. டிஜிட்டல் மினிமலிசம், சாரி, டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீ அந்த யூடியூப்ல என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீ இப்ப யூடியூப் வந்து வெறும் வேஸ்ட்னு நீ சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ ஃபார் எவ்ரி கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் டாஸ்க் யூடியூப் ஹேஸ் பேட் அவே. நம்ம அவ்வளோ விஷயம் கத்துக்கிட்டோம் யூடியூப்ல இருந்து இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் லைக் சீயிங் யூடியூப் இஸ் பேட் ஆர் எனிதிங். ஐ ஃபீல் இட்ஸ் நீ சொன்னது இட்ஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் டெசிஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் மோட் ஆன் பண்ணிட்டு ஃபோக்கஸ் மோட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போய் யூடியூப் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோல் எண்ட் ஆஃப் த டே உன் கையில இருக்கு. ஓகேவா? நோட்டிபிகேஷன் பாத்துக்கிறது ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா? that won't be a distraction for you while you're doing some kind of job இல்லையா? ட்ரெயின் எப்போ பாரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டானா எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷன்லையுமே சவுண்டு வராது. 8 மணிக்கு மேலே எனக்கு நான் முன்னாடி அப்படி வச்சிருந்தேன், எந்த இதுலையுமே என்னோட ஃபோனே சைலண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? ஃபோன் ஃபுல்லாக கிரே ஸ்கேலுக்கு மாறிடும் நைட்டில். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதில்.
ஐ எம் டாக்கிங் அபவுட் நம்ம அதை பத்தி பேசுவோமேன்னு சொல்றேன் மேம். இல்ல கரெக்ட் தான். நானுமே நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே வந்து இது பண்ணி தான் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்படியே வந்தாலும் வந்து நான் அது இது வராது. ஸோ என்ன மெசேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வரல, அது வராது. நான் அந்த ஆப்குள்ளே போனால் தான் வரும். அப்படின்றப்போ இது நல்ல விஷயங்கள் நிறையா நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அமிதாப் பாம்பா சொன்ன மாதிரி அட்லாஸ்ட் நம்ம கையில் தான் இருக்குது. பட் அந்த அட்லாஸ்ட் நம்ம கையில் இருக்கிறதே போயிட்டுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்டட் ஆகி தான் இருக்கும். அப்படின்றப்போ ஆமா, அதுக்கு தான் வந்து ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. என்னன்னா தட் இஸ் நோன் அஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? டிஜிட்டல் டீடாக்ஸ் இஸ் அ மேஜர் ஃபீச்சர் இன் டிஜிட்டல் வெல்பீயிங். வாட் தட் டஸ் இஸ், இப்போ நீ ஃபோக்கஸ் மோடு மாதிரிலாம் போக முடியாது. டிஜிட்டல் டீடாக்ஸை நீ எனேபிள் பண்ணிட்ட அப்படின்னா இட் won't let you run any kind of app that is actually distracting. You have to choose whatever is distracting for you. Like நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று டிஸ்ட்ராக்டிங்காக இருந்துச்சுல, இட் won't let you use that at all. ஓகேவா? OnePlus Zen mode மாதிரின்னு வச்சுக்கேன். எவ்ரி கம்பெனி ஹேஸ் தேர் ஓன் திங். பட் அது ஒரு மேஜர் ஃபீச்சர் டீடாக்ஸ்ங்கிறது. அண்ட் ரெண்டாவது அது ஒரு ஃபீச்சரா இல்லாம நம்மளுக்குமே டிஜிட்டல் வெல்பீயிங்ல எல்லாமே ஆப் பேஸ்டா இருக்கணும்னு கிடையாதுல்ல. நம்ம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க டிஜிட்டல் வெல்பீயிங் மொபைலுக்குள்ள இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். டிஜிட்டல் வெல்பீயிங் நம்ம சைட்ல இருந்து நம்ம எஃபர்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், அது ஒரு பர்சனல் லெவல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. இங்கேயும் நான் அதான் சொல்றேன். டிஜிட்டல் டீடாக்ஸோட மேஜர் த ஜேர்னி இன்டு டிஜிட்டல் டீடாக்ஸ் இஸ் லெட்டிங் ஆஃப் தட் ஃபோன் கோ. நீ அந்த யூடியூப் வீடியோ நீ டெய்லி 4 மணி நேரம் பார்க்கறது அந்த இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சி நான் எப்படி சொல்றேன்னா, ஐ கேன் ஈஸிலி ஹேவ் தட் டீடாக்ஸ். எப்படின்னா, சி இப்போ போன லாக்டவுன்ல வந்து ஐ டிடன்ட் ஹேவ் ஜாப் இல்லையா, நான் சிவில் இன்ஜினியர். ஸோ வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியாது ஆப்வியஸா. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் மோர் இன் டு தட் பப்ஜி கேம் இல்லையா. ஐ வாஸ் பிளேயிங் 12 hours a day அண்ட் ஆல். இப்போ நான் டெய்லி விளாண்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒன்ஸ் மை ஜாப் ஸ்டார்ட்ஸ் நான் டோட்டலாக அதை விட்டுட்டு என்னால் அது பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ யூ நீட் தட் டீடாக்ஸ் ஃப்ரம் வாட் எவர் யூ கன்சியூமிங் ஆன் அ டெய்லி பேசிஸ் இல்லையா. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தேவையானதாக படுது. அப்படி இல்லாட்டினா வந்து நம்ம மேஜராக நம்ம அப்பா அம்மா சொல்கிற மாதிரி உனக்கு என்ன தெரியும், உனக்கு வீட்டில் நடக்கிறதுலாம் என்ன தெரியும், நீ எப்போ பாரு ஃபோன்லேயே உட்காந்துருக்க அப்படிங்கிற ஸ்டேட் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இட்ஸ் லைக் மோர் ஓவர் the phone is paving a way for digital well-being. ஏன்னா Google and Apple are recognizing that people are more into smartphones and they are consuming stuffs on a regular basis னு சொல்லிட்டு அவங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தராங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு நீ யூஸ் பண்ணுங்கிறதான் வேணும், அது வேற பிரச்சனை. அண்ட் மோரோவர் நம்ம சைட்லேருந்தும் நம்ம கொஞ்சம் டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து ஒரு மேஜர் ஃபீச்சராக வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, நீங்க 2 பேரும் ஆக்சுவலி வந்து ஒருத்தர் வந்து சைட்டுக்கு போறீங்க, ஒருத்தர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. 2 பேருக்கும் வந்து ஒரு ஃபோன் ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இல்லைன்ற மாதிரி இருக்கும், பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். எனக்கு நான் ஐடி ஒர்க் பண்றேன், அதனால எனக்கு அப்படி கிடையாது. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நான் லாக் அவுட் ஆயிடுச்சுனாலே நான் வந்து லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் தாண்டி ஒரு ஓடிபின்னு ஒன்று வரும், இல்லை வந்து அந்த ஆத்தென்டிகேட்டர் ஏதாவது புதுசாக இருக்கும், அது இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஃபோன் வந்து எப்பயுமே யூஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். அப்படின்றப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்றதுன்றது ஒரு சில இது வரைக்கும் தான் போகுமே தவிர, அதே மாதிரி நான் ஒர்க் பண்றப்ப பாட்டு கேட்குற டைம் பாதி டைம். ஓகே, பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க இதுல நம்ம ஊர்ல. அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் கூட. இப்போ நான் ஒரு இல்ல see you are using music to என்ன சொல்ல to enhance what you are doing இல்லையா, அப்படி தானே நீ பாக்குற. அப்படி இல்லன்னா நீ ஏன் யூஸ் பண்ண போற? நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஆக்சுவலி முன்னாடி வந்து யூடியூப்ல மியூசிக் போட்டேன். ஓகே, யூடியூப்ல மியூசிக் போட்டு அது உனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே வரும். சஜஸ்ட் பண்ணிட்டே வரப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டுக்கும் கடைசி இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனா பாட்டா இருக்கும். ஓகே, ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணும் சாங் இல்லாம. அந்த வீடியோ நான் போய் பாக்குறப்போ ஆக்சுவலி ஒர்க்கோட அந்த யூடியூப் வீடியோல இருக்கு எனக்கு வந்து இது ஆரம்பிச்சிருச்சு. அது ராங் யூசேஜ் ஒன் தப்புன்னு தோணல உனக்கு? ஏன்னா யூடியூப் மியூசிக் இருக்கு, நீ யூடியூப் மியூசிக் போய் கேட்டிருக்கணும். கரெக்ட். நான் அதான் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் யூடியூப் சர்ச் ஹிஸ்ட்ரி, யூடியூப் வியூ ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு
நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல மட்டும் பாட்டு போட்டுருக்கீங்க நான் போய். ஓகே. ஸோ தட் இல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் ஒரு பெரிய அங்கம் டூட். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க சொல்ற அது மாதிரி கரெக்ட். நான் ஐடி மட்டும் இல்லாம என் லைஃப் ஸ்டைலுமே அப்படிதான். சி வி ஆல் ரிமெம்பர்ல அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியும். மாசம் வந்து 24 ரூபாய்க்கு தான் பேக் போட முடியும். அந்த மாதிரிலாம் ஜென்ரேஷன்ல இருந்து நம்ம வந்தோம் இல்லையா? ஃபோன்ஸ் கால்ஸ் நாட் தட் ஈஸி திங். அப்பெல்லாம் வந்து ஆமா மிஸ் கால் ஆமா தான் ஒரு ஆமா. பெரிய. இப்போ மிஸ் கால் இஸ் நாட் அ திங். மிஸ் கால் கொடுத்தா ரூடா பாக்குறாங்க. என்னடா மிஸ் கால் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ வி ஹேவ் எவால்வ்ட் கரெக்ட். நான் ஃபோன் நான் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னோட ஒரு கன்சிடரேஷன். நான் ஆக்சுவலி அது தப்பா சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து நீ ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுக்கு நீ வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் பார்த்துக்கணும் தான் சொல்றேனே தவிர நான் எதுன்னு சொல்ல. யூடியூப் வந்து அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே அந்த மாதிரி தான். உனக்கு வந்து வீடியோஸ் காமிச்சு உனக்கு பிடிச்ச நீ அடுத்தது பார்க்கணுன்ற மாதிரி வீடியோஸ் காமிச்சு அது வழியா ஆடு காமிச்சா உனக்கு ஆக்சுவலி இது தரான். யூடியூப் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ரெவன்யூ அவங்களுக்கு அதில் தான் வருது. அப்படின்றப்போ நீ உனக்கு தேவையான மட்டும் தான் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே கன்சியூம் பண்றது உனக்கு ப்ரொடக்டிவா இருந்தா பண்ணு, இல்லைன்னா தேவையில்லைன்ற மாதிரி நான் சொல்றேன். நான் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே. ஸோ டிஜிட்டல் வெல்பீயிங்ல மேஜரா நம்ம எல்லாருமே ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்க டிஜிட்டல் மினிமலிசம் பத்தி அபிஷேக்ன்ற அமிதாப் நிறையா சொன்னார். ஓகே, அதை வச்சு உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கிது மிஸ்டர் கே? நான் ஆக்சுவலி வந்து நானுமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃபோன்ஸ்லையுமே வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கு 2 விஷயம் வந்து நான் யூஸ் பண்ணேன்னா அதை எடுத்துருவேன். இன்னொன்று வந்து எனக்கு இது ஸ்டோரேஜ் இல்லைனாலும் எடுத்துருவேன். பட் அது இன்வேரியபிளி எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ என்கிட்ட ஒரு டிக்டாக்கோ இல்லை டிக்டாக் இருந்தப்போ சொல்கிறேன், இப்போ இல்லை. அதுக்கப்புறம் இந்த மோஜு, ஸ்னாப் சாட்டு இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் எதுவுமே வந்து வச்சில்ல. எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் வச்சிருக்கிறது எனக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட ஃப்ரண்ட்டு இதில் வந்து நான் ரொம்ப தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பேன். அடுத்தடுத்த இதில் தான் வந்து நான் போய் ரொம்ப தேவையில்ல ஆனால் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுதான் அடுத்ததில் வைப்பேன். ஏன்னா நான் எல்லாமே ஒரே இடத்துல வச்சேன்னா நான் ஒரே யூஸ் பண்ண வேண்டிய ஆப்பை எடுக்க போகும்போது அதை பார்த்துட்டு அது ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் போவேன்னு சொல்லிட்டு நானே வந்து செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படின்றப்போ இது மினிமலிசமாக இருக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம அமிதாப் அம்மா சொன்ன மாதிரி அது நம்ம எல்லா ஆப்ஸுக்குள்ளேயும் இருக்கிறப்ப போய் ஸ்க்ரோல் பண்ணி நான் தேவையான ஆப் எடுக்க போகும்போது எனக்கு தேவையான இல்லாத ஆப் மேலேயும் எனக்கு இது போகும். ஆக்சுவலாக அவங்க அப்படி தான் டிசைனே பண்ணுறாங்க. அப்படின்றதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் எதுவோ பர்சனல் யூஸு அப்புறம் வந்து நம்ம அஃபீஷியல் யூஸ்க்கு எல்லாத்துக்கும் எது தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒன்று போடலாம்ல, அந்த மாதிரி ஃபோல்டர் மாதிரி போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா அந்த ஆப்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியாது. அது ஒரு ஃபோல்டர்லேயே கிடக்கும். மேபி என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி வச்சுருந்தா அது நல்லது தான் எனக்கு தோணுது. அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மினிமலிசம்ல டு எக்ஸ்பேண்ட் ஆன் யுவர் பாயிண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு டிஜிட்டல் மினிமலிசம். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு ரெட் பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப், இல்லை ஒரு ஓலாங்கிற ஆப்பு, வேற என்ன ஆப் சொல்லலாம், இந்த மாதிரினே வச்சுக்கேன். இப்போ ஒரு புக் மை டிக்கெட் இந்த மாதிரி ஆப் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். ஓலா ஊபர் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய கேப்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஒரு டெய்லி பேசிஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ற இதாயிடுச்சு. ஓகேவா, அட்லீஸ்ட் இன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த புக் மை டிக்கெட்டு, ரெட் பஸ் இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே உனக்கு வேணும். ஃபார் ஷூர் யூ நீட் தட். பட் ஆனால் வெரி ஒன்ஸ் இன் அ வைல் அப்படிங்கிறப்போ what I want people to do is I want people to look for alternatives. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்டிவாக ட்விட்டர் யூஸ் பண்ணுவேன். நான் ஆக்டிவாக ஜிஎஸ்எம் மாதிரி நான் டெய்லி பார்ப்பேன். ஓகேவா, டு கேதர் மை நியூஸ் அண்ட் ஆல். நான் கிரிக் பஸ், இஎஸ்பிஎன், ஜிஎஸ்எம் அரினா, ட்விட்டர், ரெட் பஸ் இது எல்லாமே வந்து கூகுள் ஆப்ஸாக வச்சுருக்கேன். இது எல்லாமே பண்ணலாம் வெப்பேஜ் ஆப்பாக வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, வெப்பேஜஸை நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டாலே பண்ணாமல் ஆப்பாக வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்குமே நான் அப்படி தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆப் அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என் ஃபோனில் அது ஒரு ஆப்பாக இருக்காது. ஸோ எனக்கு கிளட்டரும் ஆகாது, அட் த சேம் டைம் ஸ்பேஸ் பிடிக்காது. நிறைய விதத்தில் எனக்கு அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் சில வெப்சைட்ஸ்லாம் வரப்போ ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் எக்ஸாக்ட்லி அதான். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஆக்சுவலி இதாகும்.
ஆண்ட்ராய்டு இருக்கு எனக்கு நல்லா தெரியும், பட் iOSல இருக்கான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிருக்கா? iOSல எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல இருக்கான்ட்டு. நான் ஐபேட் வச்சிருக்கேன், பட் ஆனால் நான் யூஸ் பண்ணதில்ல அதில். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது மினிமலிசம்ல நான் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். நம்ம காலேஜ் படித்த டைம்லலாம் ஃபோன் ஓப்பன் பண்ணுவாங்க, ட்ராயர் ஓப்பன் பண்ணுவாங்க, ட்ராயரை க்ளோஸ் பண்ணுவாங்க, ட்ராயர் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, ட்ராயர் க்ளோஸ் பண்ணுவாங்க, திரும்பி ஃபோனை லாக் பண்ணிடுவாங்க. ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபோனை கொஞ்ச நேரம் வச்சுட்டு பண்ணுறதுக்கே வந்து டிஜிட்டல் மினிமலிசம் தேவைப்படுது. அந்த ஆப் ட்ராயர் சிஸ்டம்ங்கிறதே ஒரு ஃப்ளாட் கான்செப்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அகெயின் இட் இஸ் மவுத் வாட்டரிங். ஒரு எப்படி சொல்ல, அது ஒரு இன்ட்ரிகான விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். ஸோ தே ஹேவ் டிசைன்ட் இட் டு பி இன் தட் வே. அப்படிங்கிறப்போ டிஜிட்டல் மினிமலிசம் வித் லெஸர் கலர்ஸ். நான் ஆக்சுவலாக மேஜராக கவனிச்சதே அதுதான். நான் இந்த பிளாக் இன்ஸ்டால் பண்ணப்ப என்னோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இது எல்லாமே தே ஆர் இன் கிரே ஸ்கேல். இது ரொம்ப மென்டலா சப்கான்ஷியஸான விஷயமானு எனக்கு தெரியல. பட் வென் தே ஆர் இன் கிரே ஸ்கேல் ஐ டென் டு யூஸ் தெம் லெஸ் அப்படிங்கிறது எனக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணான் எனக்கு. அவன் இந்த விஷயத்துக்கு ஆக்சுவலா கவனிச்சிட்டு சொன்னான். ஐ வாஸ் லைக், என்னடா பேசுற, கலர்னால என்னடா வரப்போகுது, நான் இன்ஸ்டா போனா போதாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் இனிஷியலி சேயிங். பட் ஆனால் at the end of the day it actually affected the way I consume things அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரே ஸ்கேலுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா அந்த கலர்ஃபுல்னஸ் தான் இட் இஸ் பிரிங்கிங் யூ இன் டு யூசிங் சம்திங் இல்லையா? அப்படிங்கப்போ மினிமலிசம்ல இந்த கிரே ஸ்கேலுங்கிற ஃபீச்சர் வந்து இட் இஸ் பேவிங் வே ஃபார் லெசர் யூசேஜுங்கிறப்போ தட்ஸ் த வே கோயிங் ஃபார்வர்ட் வித் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது என்னோட இது. ஓகே, கடைசியா வைண்ட் அப் பண்ணிடலாம்டா. வைண்ட் அப் பண்ணிடுவோம், முடிச்சிரு. சொல்லிட்டு முடிச்சிரு, அவ்வளவுதான். ஓகே, உங்களோட ஆக்சுவலி என்ன கேள்வி கேட்டேன், டிஜிட்டல் மினிமலிசம். ஓகே, இப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் மினிமலிசம்னா என்ன ஆக்சுவலி தோணுதுன்னா, தேவையான ஆப் வந்து நீ ஆக்சுவலி அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், தேவையில்லாத ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். அது ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. அதே மாதிரி வந்து யூசேஜ் வந்து நீ ஆக்சுவலி ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போறேன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் ஹோம் ஸ்க்ரீன்லயோ இல்லை வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்லயோ இருக்க மாதிரி இருக்கும். நான் போய் ஓப்பன் பண்ணிட்டு மெனு பார் போயிட்டு அதில் போயிட்டு நான் வந்து ஒரு ஆப்பை சர்ச் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் OnePlus நாட் வச்சிருக்கேன். நாட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்ல வந்து அந்த டைமர் இருக்கும். அந்த டைமர் விட்ஜெட் ஆப்ஷன் இல்லை. ஓகே, அது டிஜிட்டல் வெல்பீயிங்ல நான் இந்த ஃபோனை இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கேன்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு ஹோம் பேஜ் போயிட்டு அந்த ஹோம் பேஜில் டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்புக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் தான் பார்க்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்தாங்கன்னா. நான் அதுக்கு முன்னாடி வந்து சாம்சங் வச்சிருந்தேன். சாம்சங்ல அந்த ஃபீச்சர் விட்ஜெட் ஃபீச்சர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் தான் இருக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மினிமலிசம் முன்னாடி வந்து ஆக்சுவலி அந்த விட்ஜெட்ன்றது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து நான் 2 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன், சரி இன்னைக்கு எந்த ஃபோன் யூஸ் பண்ணாங்க, நான் அதை பார்த்தோன்னே ஆஃப் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி என்ன மண்டேன் ப்ராசஸ், சும்மா ஒரு இன்ஸ்டால நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்க போறேன்றப்போ எப்படியும் ஓப்பன் பண்ணோடனே ஹோம் ஸ்க்ரீன் அது இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே ஓகே 2 மணி நேரம் ஆயிடுச்சா, சரி இன்னைக்கு வந்து நைட்டு நேரத்தில் எல்லா ஃபீலையும் பார்க்கணும், இல்லை எல்லா மெசேஜுக்கும் நைட்டு அது ப்ளே பண்ணணும், அந்த மெயின் செட்டுக்கு வந்துடும். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து டிஜிட்டல் மினிமலிஸ்டிக்காக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் டிஜிட்டலி அவேர்டா இருக்கணும்ல, நான் எவ்வளோ கன்சியூம் பண்றேன்றது, அந்த அவேர்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதுதான் இன்னொரு before we conclude, the last thing that came to my mind is more than how it affects us. எனக்கு என்ன தோணுது, most of the apps are the app developers are going in that direction அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், சைனால வந்து இந்த WeChatன்னு அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனை வந்து எல்லாருமே ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு வாட்ஸ்அப், இன்ஸ்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஹேஸ் brought in all kind of features. It is a business platform. இப்போ கொஞ்ச நாள்ல அதில் ஆட்ஸும் வரப்போகுது. ஸோ இட் வில் பி ரெவென்யூ ஜென்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம்.
வரப்போகுது. ஸோ அடுத்தது வந்து உனக்கு அதில் வந்து நீ ஸ்டேட்டஸ் நீ போடலாம், நீ டெக்ஸ்டிங் பண்ணிக்கலாம், நீ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபோட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆல்சோ ஸ்டேஸ் இன் டீக்ளட்டரிங் அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இன்டு அ சிங்கிள் கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹார்ட்வேர் வைஸ் ஃபோன் வாஸ் தட். நிறைய நம்ம வீட்டில் டீக்ளட்டர் பண்ண முடிஞ்சு நம்மளால. ஓகேவா? இண்டிவிஜுவல் டிவைசஸ் லைக் ரேடியோ இது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டு நம்மளால ஒரு டிவைஸ்ல வைக்க முடிஞ்சதப்போ ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஸ்பேஸ் கன்சியூமிங் இன் த ரியல் லைஃப் அண்ட் இட் இஸ் டீக்ளட்டரிங் இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு டீக்ளட்டரிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்டர்னல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இட் செல்ஃப் அப்படிங்கிறது எனக்கு தான் வந்து நிறைய கம்பெனிஸ் எய்ம் பண்றாங்க. அப்படிங்கப்போ தட் இஸ் ஆல்சோ அ ஃபீச்சர் ஆஃப் டிஜிட்டல் வெல்பீயிங். ஏன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்கிறப்போ யூ ஓன்ட் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மல்டிபிள் இது இருக்காது. ஸோ யூ கேன் பி மச் மோர் கான்சென்ட்ரேட்டட் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அப்ரோச்சா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட. ஓகே, டு கன்க்ளூட் த பாட்காஸ்ட், நம்ம இது வரைக்கும் என்னென்ன பேசணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்னா என்ன, அதனால அதோட புரிதல் நமக்கு என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் வெல்பீயிங்னா என்னன்னு ஆக்சுவலி நம்ம அமிதாப் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அடுத்தபடியாக வந்து நம்ம ப்ரொடக்டிவ் யூசேஜ் ஆஃப் யூசிங் ஃபோன்ஸ் அண்ட் எவ்ரி திங் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடக்டிவாக இருக்குது, இல்லை ஆல்ரெடி நம்ம ப்ரொடக்டிவாக தான் இருக்கோமான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனலி டிஜிட்டல் மினிமலிசம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் பர்செப்ஷன் ஆஃப் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. அண்ட் இது மட்டும் இல்லை கைஸ், நாங்கள் எங்கள் பாட்காஸ்ட்டில் வந்து போன வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தோம். வில் கண்டினியூ டு டூ தட் கைண்ட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ் அண்ட் வில் பிரிங் இன் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ். நீங்கள் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். வில் டூ டாஸ்க் அண்ட் இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ கீப் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாட்காஸ்ட் கேளுங்க. அண்ட் மோர் ஓவர் பாட்காஸ்ட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப த நோட் டு அவர் லிஸ்னர்ஸ் இஸ் ஆக்சுவலா யூடியூப் இஸ் நாட் தி ரைட் பிளாட்ஃபார்ம் டு டூ பாட்காஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். பட் ஏன் நாங்கள் யூடியூப்ல பண்றோம்னா, வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் லாட் மோர் பீப்புள் இன் டு திஸ் பாட்காஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு டிஜிட்டல் வெல்பீயிங்ல நல்ல விஷயம். ஏன்னா யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி லிஸ்னிங் டு சம்திங் ஆடிபிள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. திஸ் இஸ் சம்வேர் ஆர் அதர் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி எங்களோட பாட்காஸ்ட்டை கேட்டுகிட்டே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்களோட பாட்காஸ்ட், இதே பாட்காஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் கேட்கலாம். ஸோ மறக்காமல் கேளுங்க, பாட்காஸ்ட்னா என்னன்னு பாருங்கள். ஸோ இன்னைக்கு அதோட முடிச்சுக்குவோம். இட்ஸ் மீ அமிதா மாமா, பச்சைக்கிளி அண்ட் மிஸ்டர் கே. See you in the next video.